We see the rate of harmonic mean. Rate of harmonic mean. இதுக்கு முன்னாடி ஹார்மோனிக் மீன் என்ன ஃபார்முலா போட்டிங்க? அரித்மெட்டிக் மீனோட ஆப்போசிட் சொன்னோம்ல, என்ன இருக்குது? அரித்மெட்டிக் மீனில் என்ன இருக்குது? இண்டிவிஜுவல் சீரீஸ் வந்துச்சு சம்மேஷன் எக்ஸ் பை என். இங்கே அப்படியே உள்ட்டா என்ன இருக்குது? ஹார்மோனிக் மீனுக்கு இண்டிவிஜுவல் சீரீஸில் என்ன வரும் உங்களுக்கு? என் டிவைடட் பை சம்மேஷன் 1 பை எக்ஸ்ன்னு தான் போடுவீங்க. இப்போது இதில் வந்து அது ஒன்றும் கான்செப்ட் ஒன்றும் இல்லைம்மா, வெறும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கு என்ன ஃபார்முலா, கண்டினியூஸ் சீரீஸ்க்கு என்ன ஃபார்முலா, டிஸ்க்ரீட் சீரீஸ்க்கு என்ன ஃபார்முலா, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். வெரி 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 ஈஸி. இட் இஸ் டெட் ஈஸி. ஜஸ்ட் யூ ஹாவ் டு டேக் த ஃபார்முலாஸ் அண்ட் ரைட். இது வந்து ரிப்பீட் 1000 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன். இதுதான் நேற்று வரைக்கும் 100 டைம்ஸ் ரிப்பீட், இன்றைக்கி 1000 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன். யூ ஹாவ் டு ரைட் த ஃபார்முலா அண்ட் சி. அப்போ கண்டிப்பாக புரியும். ஏன் புரியாதுன்னு பாருங்கள். நீங்கள் ரொம்ப கூட டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். போட்டு பாருங்கள். இது ஃபார்முலாஸ் வச்சு எந்த இதுக்கு ஃபார்முலா போட்டு பாருங்கள். வரலன்னா அப்போ எனக்கு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இங்கே வந்து வெயிட் ஆஃப் ஹார்மோனிக் மீன். வெயிட் ஆஃப் ஹார்மோனிக் மீனுக்கு என்ன இருக்குது? இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு என்ன இருக்குது? கண்டிப்பாக இந்த மாதிரி கேட்க மாட்டான். வெயிட் ஆஃப் ஹார்மோனிக் மீன்லாம் கேட்க மாட்டான். ஜஸ்ட் ஹார்மோனிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், அரித்மெட்டிக் மீன் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. வெயிட் ஆஃப் ஹார்மோனிக் மீன் இன்கேஸ் அது ஃபார்முலா மேபி கேட்டாங்கன்னா, ஸோ அதனால நான் கொடுத்துருக்கேன் வெயிட் ஆஃப் ஹார்மோனிக் மீன். அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது பாருங்கள். வெயிட் ஆஃப் ஹார்மோனிக் மீன் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் டபிள்யூ டிவைடட் பை சமேஷன் டபிள்யூ பை எக்ஸ். ஓகேவாம்மா? இங்கே பாருங்கள், ப்ராப்ளம் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஹார்மோனிக் மீனுக்கு ஃபார்முலா என்ன? ஃபார் வெயிட் ஆஃப் ஹார்மோனிக் மீன் சமேஷன் டபிள்யூ டிவைடட் பை சமேஷன் டபிள்யூ பை எக்ஸ். இதுலேயே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா வெயிட் அந்த என்ன கண்டுபிடிச்சிட்டு டபிள்யூ வேல்யூ கொடுத்துட்டாங்க. டபிள்யூ நீங்கள் பண்ணிவிட்டு டபிள்யூ பை எக்ஸ்ன்னு ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இங்கே பாருங்கள் ப்ராப்ளம். எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களா? 1 2 3 1 2 5 10 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? அப்போ எக்ஸ் வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 5 10 20. டபிள்யூட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 2 5 10 5 2. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபார்முலா பொறுத்து என்ன இருக்குது? சமேஷன் டபிள்யூ டிவைடட் பை சமேஷன் டபிள்யூ பை எக்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன இருக்குது? டபிள்யூ பை எக்ஸ். சமேஷன் டபிள்யூ உங்களுக்கு வந்துருச்சு. இது ஆட் பண்ணாவே உங்களுக்கு சமேஷன் டபிள்யூ தானேம்மா. ஃபார்முலா என்ன இருக்குது? வெயிட் ஆஃப் ஹார்மோனிக் மீனுக்கு ஃபார்முலா என்ன இருக்குது? சமேஷன் டபிள்யூ டிவைடட் பை சமேஷன் டபிள்யூ பை எக்ஸ். சமேஷன் டபிள்யூனா என்ன? சம் வெயிட்டோட சம். சமேஷன் டபிள்யூனா இது ஃபுல்லாகவே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 2 + 5 + 10 + 5 + 2. ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள்? 24 வருங்க பாருங்கள். 7 17 22 24 வருதா? சப்போஸ் சமேஷன் டபிள்யூட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிருச்சு. வாட் இஸ் த வேல்யூ ஃபார் சமேஷன் டபிள்யூ? 24. தென் உங்களுக்கு என்ன? டபிள்யூ பை எக்ஸ்னு ஃபைண்ட் பண்ணணும். அதான் நம்ம ஃபார்முலா இருக்குது டபிள்யூ பை எக்ஸ். ஸோ டபிள்யூ என்ன இருக்குது உங்களுக்கு? 2 by 1 2.0, 5 by 2 2.5. இது வந்து கேல்குலேட்டரில் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஸோ சமேஷன் டபிள்யூ பை எக்ஸுக்கு இது ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். 2.0 + 2.5 + 2.0 + 0.5 + 0.1. இதை ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு 7.1ன்னு வரும் சமேஷன் டபிள்யூ பை எக்ஸ். அது ஃபார்முலா என்ன இருக்குது? சமேஷன் டபிள்யூ டிவைடட் பை சமேஷன் டபிள்யூ பை எக்ஸ். அது ஃபார்முலாவில் போடுங்க. சமேஷன் டபிள்யூ டிவைட் பை சமேஷன் டபிள்யூ பை எக்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆன்சர் வரும். கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணி போடுங்க, கால்குலேட்டரில் உங்களுக்கு வரும். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் அதே மாதிரி தான்மா, ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவாம்மா? இது வேண்டாம், இது விட்டுடுங்க. உங்களுக்கு ஆன்டி லாக் அதை வந்தால் விட்டுடுங்க. ஐ வில் டீச் யூ அட் லாஸ்ட். பிகாஸ் அதுக்கு வந்து இது வேணும், ஆன்டி லாக் லக்ஸ் டேபிளெல்லாம் வேணும். ஸோ இது வேண்டாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ வில் டீச் யூ லேட்டர். மெரிட்ஸ் ஆஃப் ஹார்மோனிக் மீனும் டிமெரிட்ஸும் பாருங்கள். இதெல்லாம் தேவையில்லாமல் உங்களுக்கு ஹார்மோனிக் மீன் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? இது வெயிட்டு இதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு டைம் உங்களுக்கு 2 மார்க்ஸில் ஒரு டைம் கேட்டாங்கன்னா ஸோ ஓகே கேர்ள்ஸ், அது வரைக்கும் உங்களுக்கு அந்த யூனிட் ஃபுல்லாக ஓவர். ஓகேம்மா? ஜாமெட்ரிக் மீன் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது வந்து ஆன்டிலாக் தேவைப்படுது. ஸோ அது வேண்டாம். டெஸ்ட்டில் CI 1ல்
அது 4 டாபிக் என்னது அரித்மெட்டிக் மீன், மோட், மீடியன், மோட், ஹார்மோனிக் மீன். இது 4 போதும். இது பாருங்கள், இது புரிஞ்சிச்சுன்னு நீங்கள் சொன்னீங்களா இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாமில் 2 யூனிட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது புரியாது. ஸோ அதனால தான் இது ஒரே ஒரு இது ரேஞ்சு மட்டும் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக இது புரியும். இது ஈஸியாக தான் இருக்குது. இது பாருங்கள், ரேஞ்சு மட்டும் எடுத்துக்கிறேன். இது ஈஸிமா ஒன்றும் இல்லை. பாருங்கள், ரேஞ்சுக்கு என்ன பண்ண டெஃபினேஷன் பாருங்கள். range, it is the difference between the greatest and the smallest of the values, since range is equal to L minus S. என்னன்னா லார்ஜஸ்ட் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்கம்மா, அதில் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாதாம்மா லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது. அது ஃபார்முலா ரேஞ்சுக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னா L minus S divided by L plus S. பாருங்கள், coefficient of range is equal to L minus S divided by L plus S. ரேஞ்சுக்கு மட்டும் L minus S போட்டிங்கன்னா coefficient of range is equal to L minus S divided by L plus S தான் ஃபார்முலா உங்களுக்கு. Lனா லார்ஜஸ்ட் வேல்யூ, Sனா ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அந்த சீரீஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதில் எது லார்ஜ் வேல்யூ கண்டுபிடிக்க தெரியாதாமா, லார்ஜ் வேல்யூ எது இருக்குது, ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது இருக்குது, அந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணுங்கள், டிவைட் பண்ணி லார்ஜஸ்ட் வேல்யூ சம் பண்ணுங்கள், மைனஸ் பண்ண வேல்யூவும் ப்ளஸ் பண்ண வேல்யூவும் டிவைட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். L minus S divided by L plus S. இந்த ஒரே ஒரு டாபிக் ஆட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. பாருங்கள், இண்டிவிஜுவல் சீரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரேஞ்ச் அண்ட் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. இதில் நீங்களே பார்த்து சொல்லுங்கள் எது இதில் ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது பாருங்கள். ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் தான் கேட்குங்க. ரேஞ்சுனாவே ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு L minus Sமா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுனா L minus S divided by L plus S. அதுதான் ஃபார்முலா உங்களுக்கு. இங்கே பாருங்கள், coefficient of range தான் கேட்டிருக்காங்க. find the value of range and coefficient of range. coefficient of range கண்டுபிடினாவே உங்களுக்கு L minus S அந்த வேல்யூ கண்டுபிடிக்கும். ஸோ coefficient of LS coefficient of range ஃபைண்ட் பண்ணாங்க. பாருங்கள், இதில் என்ன இருக்குது பாருங்கள், எது ஸ்மாலஸ்ட், 8 லார்ஜ் வேல்யூ எது பாருங்கள், 8 கொடுத்துருக்காங்க, 10, 5, 9, 12, 11. இது இதில் ஹையஸ்ட்டு லார்ஜஸ்ட் வேல்யூ எது இதில் 12. L is equal to 12. அப்போ ஆப்வியஸ் S என்ன இருக்கும் பாருங்கள். எஸ் எது சின்னதாக நம்பர் இருக்குது பாருங்கள். 8 சின்னதா, 10 சின்னதா, 5 சின்னதா, 9 சின்னதா, 11 சின்னதா, ஆப்வியஸ்லி 5. ஓகேவா. அப்போது 12 minus 5 divided by 12 plus 5. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், 12 minus 5 என்ன இருக்குது 7. அதுதான் ரேஞ்ச். ரேஞ்சுக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன் நான், L minus S. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுனா L minus S divided by L plus S. ஸோ ரேஞ்சு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க. ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு L minus S. 12 minus 5 is equal to 7. இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்னா L minus S divided by L plus S. 12 minus 5 divided by 12 plus 5. 12 minus 5 என்ன இருக்குது உங்களுக்கு, 12 minus 5 7. 12 plus 5 17. ஸோ இது ரெண்டுமே டிவைட் பண்ணுங்கள், கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள், 0.41 வரும். தட்ஸ் ஆல். அதுதான் உங்களுக்கு ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலானா ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு L minus S. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு கேட்டாங்கன்னா L minus S divided by L plus S. அவ்வளோதான். புரியுதாம்மா. எது லார்ஜஸ்ட் வேல்யூ எது ஹையஸ்ட் வேல்யூன்னு கண்டுபிடிங்க. ஸோ இதில் பாருங்கள், நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் வெயிட் ஆஃப் 7 students from the following data: 27, 30, 35, 36, 38, 40, 43 and also find the coefficient of range. coefficient of range கண்டுபிடிச்சாவே உங்களுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிச்சாவே coefficient of range கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ரேஞ்ச் என்ன ஃபார்முலா, L minus S. ஸோ இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ எது பாருங்கள், 27, 30, 35, 36, 38, 40, 43. 43 தான் உங்களுக்கு ஹையஸ்ட். இதில் சின்னது லீஸ்ட் நம்பர் என்ன இருக்குது பாருங்கள், கண்டிப்பாக 27 இருக்கும். பாருங்கள், Lோட வேல்யூ இஸ் 43 and S is equal to 27. L minus Sனா உங்களுக்கு என்ன வரும், 16 வரும். கால்குலேட்டர் போட்டு பாருங்கள், L minus S. நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். L minus S is equal to 16. coefficient of rangeனா L minus S divided by L plus S. L minus Sனா 43 minus 27 is 16 and 43 plus 27 is 70. அது கால்குலேட்டர் போட்டு பாருங்கள், இந்த ஆன்சர் வரும். ஓகே ஆமாம், புரியுதா கேர்ள்ஸ்? ஈஸியாக தானே இருக்குது.
லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி போடணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். உங்களுக்கு ஒன் ப்ராப்ளமாகவே டீச் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும், வேண்டாம். ஸோ அதனால தான் ஒரு ப்ராப்ளமாகவே நீங்களே போட்டுக்கிட்டோம்னு சொல்லி தான் இந்த ஒரே ஒரு இதுதான் டாபிக் எடுத்துருக்கேம்மா. ஈஸியாக இருக்கா பாருங்கள். Find the range and coefficient for the following. என்ன கொடுத்துருக்காங்க? Find the range and the coefficient of following data. இங்கே 12 போயிட்டு இருக்குமா, இங்கே 12 போட்டுக்கோங்க. 12 வருது, ஃபஸ்ட்டு 12 வருமா? 12, 8, 9, 10, 11, 14, 15. ஓகேம்மா, இங்கே 12 போய்ட்டு இருக்குது. ஸோ பாருங்கள், இல்லைன்னா கூட ஓகே. எல் இஸ் ஈக்குவல் டு கண்டிப்பாக வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ என்னம்மா அதில் 15, ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னம்மா 8. ஸோ ரேஞ்சோட வேல்யூ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். எல்னா என்ன? லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது உங்களுக்கு? 15. 15 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 7. நெக்ஸ்ட்டு வந்து ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கு ஃபார்முலா என்னம்மா? எல் மைனஸ் எஸ் டிவைட் பை எல் ப்ளஸ் எஸ். எல் மைனஸ் எஸ்னா 15 மைனஸ் 8, நெக்ஸ்ட் வந்து 15 ப்ளஸ் 8 டிவைட் பண்ணுங்கள். 7/23 வரும், இஸ் ஈக்குவல் டு 0.3043. புரியுதாம்மா? நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இந்த ப்ராப்ளமும் அது மாதிரி தான் இருக்குது. இது லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ டீச் பண்ணிட்டோமாம்மா. இதுவும் பாருங்கள், இதில் வந்து என்ன லார்ஜஸ்ட் வேல்யூங்க? 12, 13, 10, 15, 19 இருக்குது. 10, 12, 13, 16, 17, 12, 13, 10, 15, 19 இருக்குது. லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன இதில்? 19. ஸ்மாலஸ்ட் வேல்யூ 10. ஆட் ரேஞ்ச் என்ன? ரேஞ்சுக்கு ஃபார்முலா என்ன? 19 எல் மைனஸ் எஸ், that is 19 minus 10 is equal to 9. Coefficient of range L minus S divided by L plus S. That's all. Okay ma, discrete series la eppadi irukonu parunga. Discrete series நான் டிஸ்கஸ் இருக்கு என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, எக்ஸும் எஃப்பும் கொடுத்துருப்பாங்கன்னு தான் நம்ம சொன்னேன். உங்களுக்கு ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கும் அதே இது தான் பண்ணுறீங்க. எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ்ன்னு பண்ணுறீங்க. ஸோ calculate the range and coefficient of range from the following data. இது x f வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஓகே அம்மா, x f. இது வந்து xலேயே நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கம்மா. எஃப்க்கு இங்கே பாருங்கள், எக்ஸ் என்ன இருக்குது? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். ஸோ இதுலேயே பாருங்கள், எது எக்ஸ்லேயே பாருங்கள் எது வந்து ஸ்மாலஸ்ட்டு எது வந்து கிரேட்டஸ்ட்டு பாருங்கள். இது கிரேட்டஸ்ட் வந்து கண்டிப்பாக 80. ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது? 20. ஸோ ரேஞ்சு வந்து கண்டிப்பாக வந்து 80 minus 20 is equal to 60. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கு தான் இங்கே ரேஞ்ச் போட்டிருக்காங்க அவங்க. Coefficient of range is equal to L minus S divided by L plus S. 80 minus 20 divided by 80 plus 20 is equal to 60/100. இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட்டு இந்த நோட்ஸ் வேண்டாம், நான் நெக்ஸ்ட் இதில் டீச் பண்ணுறேன் உங்களுக்கு. இது வரைக்கும் நல்லா ஃபார்முலாஸ் போட்டு பாருங்கள். இது வரைக்கும் நான் கன்ஃபியூஸ் பண்ணல. ஸோ இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் டீச் பண்ணுறேன். வேண்டாம், டிஸ்க்ரீட்டும் அப்படியே விட்டுடுங்க. ரேஞ்சு மட்டும் இண்டிவிஜுவல் சீரீஸ் இருக்குது, அது மட்டும் பாருங்கள். டிஸ்க்ரீட் சீரீஸ் நான் டீச் பண்ணுறேன், வேண்டாம். ஓகே ஓகே கேர்ள்ஸ், ரேஞ்சு மட்டும் ஸ்டார்டிங் பாருங்கள். அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். மீன், மீடியன், மோட், ஹார்மோனிக் மீன். நெக்ஸ்ட் வந்து ரேஞ்சில் அந்த இது மட்டும் பாருங்கள். டிஸ்க்ரீட் சீரீஸ் நான் டீச் பண்ணுறேன். இது வரைக்கும் ஓகே கேர்ள்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் காண்டாக்ட் இன் மை ஃபோன் நம்பர் இட் செல்ஃப். Okay, don't say for
don't comment in the YouTube or to a class ma'am, or you can directly contact with me and I can ask doubt. Okay girls, don't take this discrete of for range பார்க்காதீங்க. இது வந்து discrete seriesல பார்க்காதீங்க. I will only individual series வரைக்கும் பாருங்க. Next I will take in your next class. only short எடுத்தேன் because you want to understand clearly. Okay, நல்லா போட்டு பாருங்க. Max, this is max, so you have 1000 times read பண்ண விட one time you have to put the formula and you see, you can understand clearly. It's not a theory pattern ma, this is the working down the problems. So note எடுத்து எழுதி பாருங்க, formulas போட்டு பாருங்க. Okay girls, thank you ma, thank you girls.